கிடக்காங்க விசேஷமா. நீங்க இப்ப உங்க தேசம் இருக்காங்க பூரா பாருங்க. நீங்க தம்பி உள்ள கேட்க வச்சுக்கோங்களேன், நான் செத்து போயிருவேன். உங்களுக்கு கவனம் செத்து போயிருவேன். போலீஸ் ஒருத்தன் கூட்டு போய் உள்ள வச்சு செத்து போயிருவேன். ஆனா உங்க தேசம் இருக்காங்க பூராத்தையும் வேலை வச்சுருவாங்க. என்ன முடியும்? ஏன்னா போய் விசேஷமா இருக்காங்க. எனக்கு விசுவாசிங்க 100 பேர் இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனையே வேக வச்சிருவேன். போலீஸையே மிரட்டும் இவர்தான் சிவகாசி அருகே விஸ்வநந்தம் பகுதியில் செயல்படும் தனியார் பாரில் வேலை பார்த்து வரும் ஈஸ்வரன். கையில் காயத்துடன் அரசு மருத்துவமனைக்கு வந்தவரிடம் அங்கிருந்த நர்ஸும் பெண் காவலரும் எப்படி கையில் காயமானது என கேட்டுவிட்டார்களாம். நான் மருத்துவரை தானே பார்க்க வந்தேன், என்னை கேட்க இவர்கள் யார் என கேட்டு மருத்துவமனையில் அளப்பறையை கூட்டியிருக்கிறார். போதையில் அடாவடியில் ஈடுபட்டவரை காவல் நிலையத்திற்கு இழுத்துச் செல்லாமல் அவரை காவல் நிலையம் வர சொல்லி கெஞ்சிக் கொண்டிருக்கிறார் ஒரு காவலர். நீ அடினே, உனக்கு உரிமை இருக்கு, அவங்க யார் என்ன கேட்க என காவலரிடம் புகார் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அதையும் பாருங்கள். அரசுக்கு எதிராக ஒரு ட்வீட் செய்தாலே உடனடியாக வீடு புகுந்து நள்ளிரவு என்று பார்க்காமல் இழுத்துச் சென்று கைது செய்யும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை போதையில் அரசு மருத்துவமனையில் அடாவடியில் ஈடுபட்ட ஒருவரிடம் கெஞ்சிக் கொண்டிருப்பது வெட்கக்கேடானது என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. பெண் காவலரை மதிக்காமல் அடாவடியில் ஈடுபட்ட இளைஞரின் மிரட்டல் இத்துடன் நிற்கவில்லை. எதிர்த்து கேள்வி கேட்ட ஒருவரையும் விடாமல் அனைவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். போதையில் அடாவடியில் ஈடுபடும் ஒரு இளைஞரை கட்டுப்படுத்த முடியாமல் கெஞ்சிக் கொண்டிருக்கும் காவல்துறை தள்ளுவண்டி வியாபாரிகளிடமும் சாலையோர கடைக்காரர்களிடமும் தங்களது வீரத்தை காட்டுவது காவல்துறை முற்றிலும் திறனற்று போய் இருப்பதையே காட்டுவதாக சாடுகிறார்கள் பொதுமக்கள். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக வசனம் பேசும் ஸ்டாலின் அவர்களே, உங்களது கண்காணிப்பின் கீழ் உள்ள காவல்துறைக்கே ஒருவர் பகிரங்க மிரட்டல் ஒன்று விடுகிறாரே, இதை எந்த கணக்கில் சேர்ப்பீர்கள் என கேட்கிறார்கள் இணையவாசிகள். திராணி இருந்தால் பதில் கூறுங்கள்.